சென்னை வளசரவாக்கத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அம்மா உணவக ஊழியர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். ராமாபுரத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அந்த உணவகத்தில் கடந்த சில நாட்களாகவே திமுக அதிமுகவினரிடையே அடிதடி போன்ற பிரச்சனைகள் நிலவி வந்தது. இதில் சிலர் பணியிடை நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்த ஊழியர்களை அதிகாரிகளை சந்தித்து மனு வழங்கினர். அப்போது பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் அவர்கள் மண்டல அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வளசரவாக்கம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஒரு சில பெண்கள் கதறி அழுதபடி அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதனை கண்ட காவலர்கள் தண்ணீரை தெளித்து அவர்களை ஆட்டோ மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. நீங்க